திருப்பூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நாரணவரே துவக்கி வைத்தார். திருப்பூர் நஞ்சப்பா மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நாரணவரே கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையிலும் போட்டித் தேர்வுகளை எளிதாக மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் 2022ஆம் ஆண்டு முதல் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சேரும் வகையில் கல்லூரி கனவு, உயர்கல்வி ஆலோசனை முகாம், கல்வி கடன் முகாம்கள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டும் வருகிறது. ஒரு பகுதியான உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்வு 2022 முதல் செயல்பட்டு வருகிறது. உயர்கல்வி வழிகாட்டல் திட்டத்தின் மூலம் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொது பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்களுக்கு நுழைவுதல் தேர்வு கட்டணம் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் அனைவரும் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி கனவு, மாணவர்கள் குறை தீர முகாம், உயர்கல்வி வழிகாட்டல் கட்டுப்பாடு அறை, உயர்வு படி போன்ற முகாம் மூலம் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், தேவையான சான்றிதழ், கல்வி கடன் விண்ணப்பிக்க, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை போன்றவர்களை மேற்கண்ட முகாம் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடை வழிவகை செய்யப்பட்டது. தற்போது நடைபெறும் உயர்வு படி முகாம் மூலம் 12ஆம் வகுப்பு துணை தேர்வில் தேர்ச்சி பெற்றாத மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நேரடி சேர்க்கை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி வழிகாட்ட நிகழ்வுகள் மூலம் கடந்த ஆண்டு உயர்கல்வி சேர்க்கை 97% பெற்ற மாநிலத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பெற்றது. இந்த ஆண்டு அதே வேண்டுகள் தற்போது வரை 94% பேர் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர். மீதமுள்ள 6% மாணவர்களுக்கும் உயர்கல்வியில் சேர்த்து 100% இந்த நிலையுடன் உயர்வு படி முகாம் 2 கட்டமாக 3 இடங்களில் நடைபெற்று உள்ளது. உயர்கல்வி வழிகாட்டல் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி நமது மாவட்டத்திற்கு பெருமை தெரிவிக்க தரும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்பிசி இருக்கலாம், மினி எக்ஸாம்ஸ் இருக்கலாம், பேங்கிங் எக்ஸாம். இப்போ கிராஜுவேஷன் பண்ணால் தான் எலிஜிபிலிட்டி இருக்கும். சில எப்படி இருக்கா, நம்ம 12th முடிச்சுட்டு மோஸ்ட்லி இருக்காது. அது குரூப் 4 எக்ஸாமினேஷன் மட்டும் 10th 8th வரைக்கும் இருக்காது. பட் மெஜாரிட்டி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இருக்கா, நம்ம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் நல்ல எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அப்பியர் ஆகலாம். அதனால நீங்கள் 12th முடிச்சுட்டு கட்டாயம் சில காலேஜ் உங்களுக்கு எங்கேயும் விருப்பம் இருக்கா, யாருக்கு இருக்கா காமர்ஸ் படிக்கணும், அதில் ஆடிட்டர் ஆகலாம். சில பேருக்கு சயின்ஸ் படிச்சுட்டு அதில் கொஞ்சம் கிராஜுவேஷன் படிக்கலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய காலேஜில் இருந்து பிரின்சிபல் வந்துருக்காங்களா, அவங்க கைடு எப்படி அட்மிஷன் கொடுக்கணும். ஸோ கட்டாயம் நீங்கள் என்ன ஃபைனான்ஷியல் ஏட் இருக்கா அந்த மாதிரி இருக்கும்போது பேங்க் மூலமாக யூ கேன் டியூ த லோன் இருக்கா, ரிலேட் இருக்கா, நம்ம பண்ணிக்கலாம். பட் கட்டாயம் நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த 3 years or 4 years கிராஜுவேஷன் பண்ணிக்கலாம். சில பேர் ஐடியா பாலிடெக்னிக் இந்த மாதிரி ஆல்சோ பண்ணிட்டு உடனடியாக ஜாப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு முகாமுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அதிகமாக பர்சன்டேஜ் ஹையர் எஜுகேஷன்ல இருக்கு.